கிளிநொச்சியில் ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் யாருக்கு எதிராக நடந்தது? சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக நடந்தது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு தமிழின துரோகி, அவர் மக்களால் தெரிவு செய்யப்படையில் அவர் மோடி அவர்களை சந்திக்க கூடாது என்கின்ற பொருள்பட அந்த போராட்டத்தின் பங்கு பெற்ற மக்கள் கூறியிருந்தார்கள். அது சம்பந்தமான காணொலியை நான் இதோட நினைக்கிறேன், பார்த்துக்கிறோம். இன்று எமது இலங்கை திருநாட்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வருகை தந்து இன்று எமது தமிழ் பிரதிநிதிகளாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் சுமந்திரன், CBK சிவஞானம் போன்றவர்களை சந்திக்கிறார்கள். உண்மையாகவே எமது வடக்கு கிழக்கில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள். உண்மையாகவே CBK சிவஞானம் ஐயா அவர்கள் தலைவர் தெருவிலே ஒரு கட்சியை மோசமான நிலையை கொண்டு போய்விட்டு மக்களின் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் தலைவர் என்று பதவி ஏற்கப்பட்டவர். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்பவர் தலைவர் தெருவிலே தோத்துவிட்டு பின்பு ஜனநாயக முறையிலே பாராளுமன்ற தேர்தலில் தோத்துவிட்டு 19 பேரால் செயலாளர் என்று கங்கணம் கட்டி இலங்கை தமிழரசு கட்சியை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கலைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வரப்போறது கிடையாது. 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை இன்று மோடி ஐயா அவர்கள் இதை உண்மையாகவே எமது நாட்டு ஜனாதிபதி அவர்கள் இலங்கையிலே வடக்கு கிழக்கையும் பிரிப்பதற்காக ஒரு நீதிமன்றம் சென்ற ஒரு ஜனாதிபதி இன்று ஜனாதிபதியாக வந்திருப்பது எனக்கு பெருமையாக உள்ளது. அந்த ஜனாதிபதியும் இந்த மோடியையும் கலைத்து எமக்கு ஒரு மாகாண சபை தேர்தல்கள் வைக்கப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் அத்தனை வேட்பாளரையும் வடக்கு கிழக்கிலே சந்தித்து உங்களுக்கு வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி தமிழ் மக்களிடம் கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களான CBK சிவஞானம் ஐயா, சுமந்திரன் போன்ற சத்தியலிங்கம் ஐயா போன்றவர்களை சந்திப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. மக்கள் பிரதிநிதிகளாக வாக்கு போட்டு அனுப்பப்பட்ட 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்தில் என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அதுபோல வவுனியாவிலே ஒரு வேட்பாளர் வந்து ஒரு வெற்றியர வேட்பாளராக இன்னொரு வேட்பாளர் கொடுக்கப்பட்டு அதிலே சத்தியலிங்கம் ஐயா பெண்களுடைய ஒரு சீட்டை அவருக்கு கொடுக்கப்பட்ட சுமந்திரன் ஐயா இன்று அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எப்படி மக்கள் பிரதிநிதிகளை விட்டு ஒரு தனிப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்டவரை சந்திப்பதுதான் எனது இன்றைக்கு வேண்டுகோள். ஆகவே மக்களால் இவர்களை நிராகரிக்க வேண்டும். எனது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே இவர்கள் 3 பேரும் தான் இந்த கட்சியை இல்லாமலாக்குவதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் இவர்களை நிராகரித்து வரப்போற பிரதேச சபை தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் எத்தனையோ பிரதேச சபைகளை கைப்பற்றுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது போல உங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வடக்கிலே ஒரு ஆசனம் தான் கைப்பற்றப்பட்டது. இதே சுமந்திரன் அவர்களால் போடப்பட்ட அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டார்கள். இன்றும் சுமந்திரன் அவர்களால் யாழ் மாவட்டத்தில் இறக்கப்பட்டவர்கள் தோற்கடிப்பார்கள். இந்த கிளிநொச்சி மண்ணிலும் அவர் சில கட்சிகளை சுயேட்சையாக இறக்கியிருக்கிறார். மக்கள் தோற்கடிப்பார்கள். உண்மையாகவே இன்றைய ஸ்ரீலங்கா ஜனநாயகத்தின் பொதுவாக இலங்கை தீவிலே ஒரு காலமும் நடைபெறாத பிரதேச சபைக்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த ஜனாதிபதி இதுக்கு ஒரு முடிவெடுக்காவிட்டால் வருங்காலத்திலே ஒரு ஜனாதிபதி ஆக முடியாது. ஏனென்றால் மக்கள் தன்னிச்சையாக ஒரு பிரதேச சபைக்கு தேர்தல் கேட்டதாக சுயேட்சையாக பல கட்சிகளை சிறிய சிறிய பிழைக்காக ஒட்டுமொத்தமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது. இன்றைக்கு நேற்று பத்திரிகைகள் பார்த்த போது எத்தனையோ வழக்கு தள்ளுபடி பட்டது என்று ஒரு செய்தி வருகிறது. பிறகு இன்னும் தள்ளுபடி படவில்லை என்று வருகிறது. நீதி தேவரை எங்கே என்பதை தெரியப்படுத்தவும். ஆகவே நிராகரிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தேர்தல் கொடுக்க கேட்பதற்கு இந்த ஜனநாயக நாட்டிலே வழிவகுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை தமிழ் மக்கள் கலைக்க வேண்டும் என்று கூறி நான் இன்றைய போராட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.